இப்போ சூரியன் படிச்சு அடிக்குதா, மணி 10 ஆகுது. இப்போ நான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தூரத்தில் சேரில் தெரியுதுல்ல, அந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஆரி ஒர்க் முடிச்சாச்சு. அதில் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டோன் ஒட்டுற வேலை மட்டும் இருக்குது. நைட்டு அது வந்துட்டு லேட்டாக வந்துட்டு முடிச்சதால் அதில் பண்ண முடியலை. இன்றைக்கி காலையில் தான் உட்காரலான்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இது ஒரு ப்ளவுஸு, இதுக்கும் வந்துட்டு முடிச்சாச்சு. எல்லாமே ஸ்டோன் ஒட்டுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் டிசைன் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸ்லேயே கொஞ்சம் கர்வ் கொடுத்து ஒரு டிசைனு. இதில் அடுத்து ஏதாச்சும் லேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து எம்மிங்கும் ஹூக்ஸும் வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த 3 வேலையை முடித்தாலே ஒன்று. இப்போ தான் நான் வந்துட்டு காஃபி குடித்து முடித்தேன். இந்த கிளைமேட்டில் வேறு சரியாக எந்திரிச்சு பண்ண முடியல. எந்திரிச்சதே வந்துட்டு 9 மணி தான். எந்திரிச்சு காஃபி போட்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் பிட்டு வேலைலாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்போ முடியுது பார்க்கலாம். ஃபினிஷிங் முடிஞ்சிட்ட பிறகு அதையும் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ. இன்னும் மதியமும் இருக்குது. ப்ளவுஸில் கொஞ்சம் ஃப்ராக்ஸில் வந்துட்டு டிசைன் இது பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ராக்ஸ்லேயும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதையும் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஈவினிங் போல் தான். இப்போ இந்த வேலைலாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு கடகடன்னு ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்ட பிறகு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அந்த வேலை ஸ்டார்ட் ஆகும். அதை பண்ணி முடிச்சுன்னே உங்களுக்கு திருப்பி வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். நம்ம லக்கி சோகமாயிட்டார். காலையிலே வேலை எடுத்துட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருப்பாங்கன்ட்டு. அண்ணாவும் அக்காவும் வேறு விளையாட போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசிச்சுட்ருக்காரு. லக்கிம்மா, என்னடா இப்போ இந்த வேலை முடிக்க தண்டி அவன் அங்கேயே தான் உட்காந்துருப்பான். நான் எந்திக்க தண்டி அவன் அங்கேயே தான் உட்காந்துருப்பான். எல்லாம் அங்கேயே படுத்து தூங்கிடுவோம். இதுதான் அவன் வேலை. இல்லைன்னா கொஞ்ச நேரம் விளையாட தோணுச்சுன்னா டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் போடுவான். நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் திருப்பி போயிடுவான். நான் சொன்னேன்ல, அவன் இங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தான். இப்போ எங்கேயே தூங்கிட்டான். அவன் பண்ணுறது கனவுல ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்த விட்டு நான் வேலையை விட்டு இதெல்லாம் முடித்தாதான் அவர் வந்து கிளம்புவார். அப்படி இல்லைன்னா பசிக்குதுன்னா கேட்டு என்கிட்ட வருவான். ஏதாச்சும் பசிக்குது சொல்லிட்டு கேட்டு அது வரைக்கும் அவர் அப்படியே தான் படுத்துட்ருப்பார். எது பண்ணுறோமோ இல்லையோ தண்ணி அதிகமாக குடிக்கணும். நான் வந்து இப்போ இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. 10 மணி ஆகுது. இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் 12 மணிக்கு எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவேன். ஒரு கணக்கு இது. இந்த மாதிரி காலி பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பிட்றது முக்கியம்தான். ஆனால் தண்ணி குடிக்கிறது அதை விட முக்கியம். இதை மெயினாக பண்ணிவிடுவேன் நான். ஒரு சின்ன பாப்பா சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அது என் பொண்ணு வரான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்குது லக்கி. வந்தால் நம்ம போய் அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பா வீட்டில் இல்லை, அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. தெரியாமல் அது உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பாப்பா குறைக்கிறேன்னு அது யாருக்கு வரும்னு சொல்லிட்டு லிசன் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பேக் வந்து முடிச்சிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேக் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள். இப்போ க்ளூ ஒன்று இருக்கும், எடுத்துக்கணும். இதில் வந்து எங்கெங்கே ஒட்ட வேண்டியதுன்னா இங்கே வந்துட்டு இந்த ரிங்கு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல மட்டும் வந்து ஒட்டினா போதும். இது புது க்ளூன்றதில் டக்குன்னு வந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு கொஞ்சமாக தான் வந்துட்டு நம்ம ஒட்ட முடியும். ஒரே ஏரியா க்ளூ போட்டு எல்லாத்துக்கும் மொத்தமாக க்ளூ போட்டு ஒட்டணும்னு சொன்னால் நம்ம இது முடிக்கிறதுக்குள்ளேயுமே அந்த க்ளூ வந்துட்டு ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும்.
இது பேர் வந்து மூக்குத்திக்கல் சொல்லுவாங்க. அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ மூக்குத்திக்குள்ளே வந்து பதிச்சு வைக்கிறாங்கன்னா இதாக இருக்கும்ல, அதுமாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்துட்டு மூக்குத்திக்கல் நல்லா கிளிட்டராக இருக்கும். இது யூஸ் பண்ணால் தான் நல்லா ஜொலிக்கும். இதுதான் இதில் நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். சாதாரணமான ஸ்டோனும் வந்துட்டு ஜொலிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்துட்டு இது மாதிரி ஒர்க்கு, இந்த சக்கரி வச்சு ஒர்க் பண்ணுறதில் வந்துட்டு அது சாதாரண ஸ்டோன் வந்து வைக்க முடியாது. அதோட வந்துட்டு ரொம்ப லுக்கு வந்து அவ்வளோவா கிளிட்டராக காட்டாது. இது வந்து நல்லா ஜொலிக்கும். உங்களுக்கு இருட்டில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும், இந்த பக்கத்து இருந்தாலும் அந்த பக்கத்து இருந்தாலும் நல்லா ஜொலிச்சு கிளிட்டர் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. இப்போ ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்கிங் முடிஞ்சிச்சு. இது ஃப்ரண்ட்டு, அதே போல் ஹேண்டு, 2 ஹேண்டு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் வந்துட்டு பேக் நெக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே, ரொம்ப கிராண்டாக ஃபுல்லாக கை ஃபுல்லாக போடாமல் அப்படி இருந்தாலுமே, கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சாரீக்கு போட்ட உடனே வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலுமே அவுட்லுக் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். இது வந்து மற்ற ப்ளவுஸ்க்கு போடும்போதும் நல்லா கான்ட்ராஸ்டாக அழகாக தெரியும். இப்போ அங்கே கை தெரியுதுல்ல, அங்கே வந்துட்டு அது வந்து நெட்டு கிளாத்தில் வந்து ஆரி போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி தைச்சிருப்போம். நல்லாயிருக்கும் அழகாக. தேங்க்யூ.